தமிழ் திரையுலகத்துல அறிமுகமே தேவையில்லாத நம்ம டி ராஜேந்தர் அவர்கள் நம்ம நடிகர்களுக்கு ஒரு வித்தையை கத்து கொடுத்தேன்னு சொல்றாரு. அவரு ரஜினிக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னு கேட்போமா? சொல்லுங்க. இப்படி முடிய கத்து கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணும் இல்ல, இந்த ஹெட் ஷேக்கிங் சொல்லி கொடுப்பேன். அப்படின்னு ஆட்டணும், கண்டினியூ ஆட்டுங்க. என்னால முடியாதுப்பா. சரி, தமிழ்ல இல்ல, நீங்க ஹாலிவுட்ல மைக்கேல் ஜாக்சனுக்கு கூட டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததா சொல்றாங்களே, உண்மையா? சின்ன குழந்தையில. ஓ, அப்பையில இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, புரூசலிக்கு என்ன நீங்க அதை சொல்லி கொடுத்தீங்க? அப்படியே காலையில கொண்டு போய் ஜிம்ல இதுல கொண்டு போய் விடுவேன். பேர்ல எது பேருனா பீச்ல கொண்டு விட்டு பீச்ல வந்து இது கூட எடுத்து கொடுத்தேன், ஜிம்னாஸ்டிக் எடுத்து கொடுத்தேன். ஜிம்னாஸ்டிக் கட்டு கூட அப்படி சும்மா சமோஷாக்கு அடிப்பான், அப்படி தூக்கி தூக்கி போடுவோம். அப்படியே அடிப்பான், அடிச்சு அப்படி வந்து நிப்பான், ரோலா இருந்து இப்படி நிப்பான். ஓ, அப்ப பல சகலகலா வல்லவர்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. சரி, வினி சக்கரவர்த்தியை கூட நீங்க ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்களாம்ல? அந்த பையனை கதாநாயகனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஏன் சார் இந்த படத்துல நீங்க இல்ல, இந்த பையன் படிச்சிட்டு இருக்காரு. சிம்பு கரெக்ட் பண்ண ஃபிகர் பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், விட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 சான்ஸே இல்ல. எல்லா ஃபிகர் பேரையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு இதுல நயன்தாரா மட்டும் தானே தெரியும். ரோஹிணி கூட தெரியுமா?